பொழுது மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்திலிருந்து 32, 33 படிக்கும்போது, முதலாவது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை பேசினால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளே யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களை துக்கப்படுத்தினால் யாரை துக்கப்படுத்தினதற்கு சமம்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதற்கு சமமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நான் செய்யணும் ஏதாவது அவருக்கு விரோதமான காரியத்தை நான் செய்வேன் என்றால், அதை பேசுவேன் என்றால், அந்த காரியத்தை நான் மேற்கொள்வேன் என்றால் யாருக்கு நான் துக்கப்படுத்துகிறேன்? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக துக்கப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வெளியில எங்கேயோ இல்ல, எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய மனதிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து தப்பாக நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுவதை பார்த்து நீங்க கேலி பண்ண கூடாது. அதே போல ஏதாவது ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏதாவது தப்பு செய்தா அவங்களை நேரடியாக போய் அவர்களை கண்டிக்கலாம். மற்றபடி அவர்கள் மற்றவரிடத்தில் சொல்லி அவர்கள் பேரை கொச்சைப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. அதை நீங்க ஆண்டவர் சொல்ல உன்னுடைய கண்ணில் இருக்கிற முதல்ல எடு, கண்ணில் இருக்கிற உத்தரத்தை திரும்ப எடு, மற்றவனுடைய கண்ணில் அப்புறம் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது நம்ம கண்ணில் இருக்கிற திரும்ப முதலாவது எடுக்க நம்ம பழக வேண்டும். மற்றவர்களையே குறை பேசுகிற வாழ்க்கையை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் எதுவுமே சொல்லவே கூடாது. அது மாதிரி சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய ஊழியக்காரர்களையோ ஏதாவது ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அல்லது விசுவாசிகளுக்கு விரோதமாக உங்களுக்குள்ளேயே நீங்களே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க என்ன செய்கிறீங்க? ஆண்டவருக்கு துக்கத்தை வரவேற்கிறீர்கள், விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்வீர்கள்? மறுமையிலும் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அதைத்தான் பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்தை படிக்கும் போது, மரம் நல்லதென்றால் அது கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்யணும்? நம்ம குறை பேசிட்டே இருந்தா அந்த மரம் எப்பேற்பட்ட என்ன மரமா இருக்குதாமா? குறை பேசுற மரம். அது என்ன மரம்? குறை பேசுகிற மரம். அல்லேலூயா. மரம் நல்லதா இருந்ததுன்னா நல்ல வார்த்தைகள் வெளியில வரும், கெட்டதா இருந்தால் கெட்ட வார்த்தைகள் வெளியில வரும். ஹல்லேலூயா. அதே போல பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் அந்த மரம் நினைத்துக்கொண்டு இவனுக்கு ஆண்டவருக்கு எதுக்கு நான் நல்ல கனியை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நல்ல கனியை கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனியை கொடுப்பீர்கள் என்றால் நல்ல கனிகளை ஆண்டவருக்கு கொடுப்பீர்கள், நல்ல குணங்களை ஆண்டவருக்கு நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே இங்க பார்க்கும் பொழுது நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கனிகளினாலே அறிவீர்கள். ஹல்லேலூயா. அதே 34 வசனத்தை படிங்க. 4 வசனம். விரியமாமின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நாம் என்ன செய்யக்கூடாது? எதுவுமே தூசணமான வார்த்தைகளை பேசக்கூடாது. முதலாவது. இரண்டாவது பார்க்கணும், நம்முடைய இருதயத்துல நல்லதான் நினைக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய மனசுல என்னதான் நினைக்கணுங்க? நல்ல காரியங்களை நினைக்கணும். நல்ல பொறாமையான காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. கோபமான காரியங்கள், சண்டைக்கு ஏதுவான காரியங்கள், பொறாமைக்குண்டான காரியங்கள் ஒவ்வொருத்தர் பார்த்தாங்க வெளியில பேச மாட்டாங்க, இருதயத்திலேயே என்ன செய்வாங்க? வார்த்தை பேசுவாங்க. அந்த மாதிரி வார்த்தையை இருதயத்துக்குள்ளே பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன செய்யணும்? நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுவான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுவான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க உங்க இருதயத்துல நல்லதை ஃபர்ஸ்ட் நினைங்க, அப்பதான் உங்க வாயில என்ன வருங்க? நல்ல வார்த்தை வரும். அதைத்தான் சொல்ல, இருதயத்தின் நினைவினால் வாய் பேசு. நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதைத்தான் என்ன பேசு? வாய் பேசும். புதுசா எதுவும் எடுத்தடனே வாய் பேசாது. நாம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் வாய் வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்க கெட்டதை நினைச்சீங்கன்னா கெட்டதை வாய் பேசும், நல்லதை நினைச்சீங்கன்னா நல்லதை வாய் பேசும். நீங்க எப்பேற்பட்ட மனிதர்களா, எப்பேற்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம சோதித்து பார்க்க வேண்டியது அது அவசியமா இருக்கிறது. முதலாவது, நம்ம பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசக்கூடாது. இரண்டாவது, இருதயத்துல நல்ல எண்ணங்களை நாம் வைத்திருக்க வேண்டும். நம்ம வார்த்தை எப்படி நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா இருதயத்துல நல்லது இருக்குது, கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம இருதயம் பூரா கெட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை படிக்கும் போது 37 ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையில தான் என்னன்னு வெளிப்படும், நாம நீதிமானா
குற்றவாளியா என்று நம்ம வார்த்தையை வைத்து கண்டுபிடித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தை, இந்த வார்த்தை எங்கிருந்து வரும்னு பார்த்தோம், இருதயத்திலிருந்து வரும். அந்த இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா வார்த்தையும் நல்லதா வரும். இருதயம் கெட்டு போன இருதயமா இருந்ததுன்னா இருதயத்திலிருந்து அந்த வார்த்தையை, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் கெட்ட வார்த்தையாக வரும். அந்த கெட்ட வார்த்தையை சொன்னதுனால என்ன பிரயோஜனம்னா, நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திலே கெட்ட நினைவுகள் இருக்கும் என்றால், பார்க்கும் பொழுது மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எப்படியாவது மாமியால பார்த்தாவே மருமகளுக்கு எவ்வளவு கெட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போடுங்கள். அல்லேலூயா. மருமகளை குறித்த கெட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நல்லதே செஞ்சாலும், எத்தனை நல்லதே செஞ்சாலும் உங்கள் பாவிக்கு நல்ல கெட்டவளாகவே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த எண்ணத்தை உங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்கள். உங்க மருமகனை குறித்ததான கெட்ட எண்ணங்கள் இருந்தது என்றால் அதை எடுத்து போடுங்கள். அல்லேலூயா. அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, நாசமா போகணும், ஏதாவது யாரை குறித்தாவது நினைச்சிருந்தீங்கன்னா அந்த இருதயத்தை, உங்களோட எண்ணத்தை அந்த இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்கள். இன்றைக்கு மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் எப்பேற்பட்ட இருதயமாக இருக்கிறது? ஆசீர்வதிக்கக்கூடிய இருதயமாக இருக்கிறதா, சபிக்கிற இருதயமாக இருக்கிறதா நினைத்து பாருங்க. ஹல்லேலூயா. மனசுல என்ன இருந்தாலும் கெட்ட எண்ணங்கள், ஒரு நல்லா இருக்கக்கூடாது என்கிற யாரை குறித்தாவது உங்கள் எதிரியாகவே இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கணும் என்று நினைங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்க நல்லா இருப்பீங்க, அவங்களும் அவங்க செஞ்சதுக்கு உண்டான தண்டனை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க நியாயம் தீர்க்காதீங்க, யாரையும் குறித்து கெட்டா தீர்ப்பு செய்ய வேண்டாம். கர்த்தர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் இருதயத்தில் கெட்ட காரியங்களை நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, லூக்கா அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், லூக்கா 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து, ஆயக்காரனும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதீங்க. உங்க செய்யற உங்களுக்கு என்ன அரசாங்கம் வேலை கொடுத்திருக்கதோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. அநாகரிகமாக வசூல வரும் பொழுது வட்டியவோ அதிகமான லஞ்சமோ வாங்காதீங்கள். வரி வசூல் பண்ணுறதை பார்த்து அந்த யோவான் சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் மனம் திரும்புவீர்கள் என்றால் உங்கள் செய்கிற வேலையில என்ன செய்யக்கூடாது? ஊழியமா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த வேலையை உண்மையும் உத்தமமாக செய்ய வேண்டும். உங்களுக்கு கொடுத்த காரியத்துல உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். அதே போல பார்க்கும்போது லஞ்ச லாவண்யத்தை வைத்து செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவார், காட்டுக்கு போனாலும் காட்டு என்ன வேலையோ அந்த வேலையை மாத்திரம் பார்த்துட்டு வரணும். மேல வேலை செய்யும் போது தென்னை மரத்துல இருந்து தேங்காய், காய்ந்து போன தேங்காய் கீழே விழும். கீழே விழுந்த உடனே சித்தியும் பத்தியும் பார்க்கும் போது ஒருத்தர் இல்லை, நாம் மட்டும்தான் இருக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? போகும்போது அதை அழுங்காம மறைச்சு வச்சுட்டு போகும்போது எடுத்துட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே வரும்போது என்ன செய்வாங்க? அப்படியே எடுத்துட்டு தலைமையில வச்சுட்டுலாம் வரமாட்டாங்க. அது என்னங்க, இந்த வீட்டுக்கு விறகு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. விறகு கூட சேர்ந்து எது வரும்ல? தேங்காயும் சேர்ந்து வரும். அல்லேலூயா. விறகுக்கு எதுக்காக தேங்காய்? விறகுக்காக தேங்காவா? தேங்காய்க்காக விறகு தூக்குறாங்களா? தேங்காய் திருடுறதுக்காகவே விறகு தூக்கிட்டு வருவாங்க. அல்லேலூயா. ஆகவே அந்த விறகு கொண்டு வந்து இவங்க சாப்பாடு செய்யறது கிடையாது, கேஸ்ல தான் ஆக்குவாங்க. ஆனா அந்த தேங்காய்க்காக விறகு தூக்கிட்டு வர்றது. அல்லேலூயா. செய்கிற வேலையில உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஏதோ பனியன் கம்பெனியில் வேலை செய்யுங்களா, ஏதாவது மிச்சமான துணியை கேட்டுட்டு எடுத்துட்டு வரணும். அல்லேலூயா. கேட்காம எடுத்துட்டு வந்து நீங்க ஏதாவது துணியை தைச்சு போட கூடாது. அல்லேலூயா. அதே போல ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு கொடுத்த வேலையில உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆயக்காரன். அதற்கு அவர் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். போர் சேவகர்கள் கேட்கிறாங்க. போர் சேவகரும் அவனை பார்த்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இருக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். ஹல்லேலூயா. போர் சேவகர்கள் போலீஸ்காரனுக்கு வந்து ஞானஸ்நானம் எடுக்க வந்த போது சொல்றாங்க, நீங்க மனம் திரும்பிட்டியான்னு கேட்கும் போது, நாங்க மனம் திரும்புறதுக்கு என்ன, நாங்க மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்றீங்களே, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு யோவான் கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, உங்க வேலையை கரெக்டா செய்யுங்க. உங்களுக்கு தேவையில்லாம எவனையும் குற்றம் இல்லாதவன நீங்க யாரையும் என்ன செய்யக்கூடாது? குற்றவாளி என்று தீர்க்காதீங்க, அவன் அடிக்காதீங்க, அதே போல லஞ்சம் வாங்காதீங்க, உங்க சம்பளமே போதும் என்று இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற வேலையில உண்மையா இருங்க. நீங்க வாங்குற 5 ரூபாய் சம்பளமா அதே போதும். அதே ஆண்டவர் ஆசீர்வதித்து, அதை நீங்க ஆண்டவரே இந்த 5 ரூபாயை ஆசீர்வதிங்கன்னு சொன்னா அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். அதை 1000மாக பெருக செய்வார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுக்காமல் நீங்க உங்களுடைய சுய இஷ்டத்தின்படி செய்வீர்கள் என்றால் வேதனையை ஏற்படுத்துவார். அல்லேலூயா.
சம்பாத்தியம் தெண்ட செலவாய் போய் முடியும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருக்கு முன்பாக செய்கிற வேலையில உண்மை உத்தமமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆகவே இங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இங்க யோவான்ல கூட படிக்கும்போது, நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரத்துல 2ல இருந்து படிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என் பிதா சொல்லுங்க படிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கனி அந்த கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னவா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா இருக்கிறார். நாம யாரா இருக்கிறோம்? கொடிகளா இருக்கிறோம். ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. நீங்க யாரோட இருக்கணும்? உங்க வாழ்க்கை யாரோடு இணைந்து இருக்க வாழணும்னா ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து வாழணும். எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது. நம்முடைய நினைவெல்லாம் யாரோட நினைவாகவே இருக்க வேண்டும்? ஆண்டவராக இயேசுவின் நினைவாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நினைவுகள் எல்லாமே என்ன செய்யணும்? நம்முடைய நினைவுகளை என்ன செய்யணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. நாம ஆண்டவர்ல இருக்கணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஹல்லேலூயா. என்னிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார்? ஹல்லேலூயா. இப்ப பார்த்து நான் ஒரு கலெக்டர் அப்படின்னு வச்சுங்க. நான் ஒரு கலெக்டர். நான் கலெக்டர்னா என்னிடத்துல என்ன எதிர்பார்ப்பாங்க? மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? சரி, அவர் கவர்மெண்ட் கலெக்டர்னு அப்பாயின்மெண்ட் என்னை பண்ணியிருக்குது. நான் என்ன செய்யணும்? அந்த கவர்மெண்ட் என்னை இந்த மாவட்டத்துக்கே முதல் குடிமகனாக என்னை அதிகாரியாக வைத்திருக்கிறது என்ன வச்சுங்க. நான் என்ன செய்யணும்? அந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அந்த எந்த கொலை நடந்தாலோ குற்றம் நடந்தாலோ யார்தான் அதுக்கு பொறுப்பு? அந்த கலெக்டர் தான் பொறுப்பு. ஹல்லேலூயா. அதே போல ஏழை மக்கள்ல இருந்து அதுல இருக்கிற பிச்சைக்காரன் வரைக்கும் யாரோட பொறுப்புல தான் இருக்கிறாங்க? கலெக்டர் பொறுப்புல தான் இருக்கிறாங்க. ஆகவே அந்த கலெக்டர் என்ன செய்ய வேண்டும்? தனக்கு கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் உங்க ஏரியாவில் இந்த பூமியில உங்களை கலெக்டராக ஆண்டவர் நியமித்திருக்க, ஆண்டவருடைய ஸ்தானாதிபதிகளாக உங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை வைத்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்லணும்னா, கலெக்டர் தன்னுடைய இஷ்டப்படி என்ன செய்யக்கூடாது. எதை சார்ந்து இருக்க வேண்டும்? ஜனங்களை சார்ந்தல்ல, அரசாங்கத்தை சார்ந்திருக்கணும். அரசினுடைய சட்ட திட்டங்களை சார்ந்திருக்கணும். அரசாங்கத்தை சார்ந்து ஜனங்களுக்கு வேண்டிய நன்மைகளை பெற்று தர வேண்டும். கலெக்டர் தன்னுடைய கஜானால இருந்து கொடுக்கிறாரா? பாக்கெட் மணில இருந்து தராரா? இல்ல இந்த கஜானாவில இருந்து கலெக்டர் நல திட்டங்களை தராரு? கவர்மெண்டினுடைய கஜானால இருந்து தான் எல்லா நல திட்டங்களையும் தருகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த கலெக்டர் என்ன செய்யக்கூடாது? அந்த கஜானாவை காலி பண்ணாம கரெக்டா தேவையானவங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்க அவர்கள் கரெக்டான திறமையான ஆட்சியாளராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய கலெக்டர்களாக ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். நல்ல கனி கொடும் மரமாக நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். நாம என்ன செய்யணும்? நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீங்கள் என்னிலும் ஆண்டவருடைய சட்ட திட்டங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சொந்த இஷ்டத்தின்படி நாம என்ன செய்யக்கூடாது? ஆட்சி செய்ய கூடாது. நம்ம சொந்த இஷ்டத்தின்படி நாம வாழக்கூடாது. ஆண்டவருடைய சட்ட திட்டங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய இஷ்டத்தின்படி வாழ நாம் அழைக்கப்படவில்லை. ஆண்டவருடைய இஷ்டத்திற்காகத்தான், ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கனி, நல்ல கனி எது, கெட்ட கனி, கெட்ட சுபாவங்கள் எது என்ன என்பதை குறித்து நாம பார்க்கிறோம். அதுக்குண்டான ஒரு வசனங்களை படிக்கும்போது ஆண்டவர் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தா என்னவா இருக்கக்கூடாது? பழைய மனுஷனாகவே இருக்கக்கூடாது. புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஏற்கனவே பழைய மனிதனா இருந்து பழைய குணம் மறுபடியும் பின்தொடரவே கூடாது. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன போல ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க பாவிகளா இருந்த போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது இருந்ததையே மறுபடியும் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மறுபடியும் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. புது சிருஷ்டி. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம்
காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதே போல இங்க பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆவீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய மனசுல மனம் திரும்புறது எப்படின்னா புதிய மனதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை நாளா கோபக்கார மனசு இருந்ததுன்னா, கோபமுள்ள மனசா இருந்தா கோபத்தை நாம கோபப்படவே கூடாது. நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மாதிரி சண்டை போடுகிற எண்ணம் இருந்ததுன்னா, சண்டை போடுற மனம் இருந்துச்சுன்னா, இனிமேல் சண்டை போடுகிற எண்ணத்தை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். புது சிருஷ்டியாய் வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ரோமர் 12:1-2 படிக்கும்போது நீங்கள் மனம் 1ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. படிங்க வேகமா படிங்க. அல்லேலூயா. பார்க்கும்பொழுது நீங்கள் சும்மா சாதாரணமா ஆண்டவர் ஆராதிக்க கூடாது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை மனம் திரும்பி தான் ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பாமல் ஆராதனை செய்வீர்கள் என்றால் உங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லேலூயா. ஐதான் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா வைத்துட்டு வாங்க. அல்லேலூயா. 2வது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவே தேவனின் இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை தயவு செய்து காலை பிடிச்சு கும்பிடுகிறேன். பவுல் சொல்றாரு, இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தயவு செய்து நீங்க என்ன இப்படி வந்துடாதீங்க அசுத்தத்தோடோ, அல்லேலூயா, குற்றமில்லாத குற்றத்தோடு வந்து விடாதீர்கள். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக வந்தோடனே விட்டுறணும். வந்தோடனே ஆண்டவருக்கு பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? பழுதில்லாத ஆடாக வரணும். அல்லேலூயா. கரை திரை அற்ற ஆடாக வந்துச்சுன்னா தான் உடனே வந்தோடனே தலையில கழுத்து மேல கத்தி வச்சு வெட்டி நம்மை ஆண்டவருக்கு ஏற்ற சுகந்த பலியாக தகன பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஏனோதானோ பழுதுள்ள ஆடா வந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. ஆகவே அப்பொழுது அது ரிஜெக்ட் ஆனதுதான். அது பலிக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஆடாக மாறிவிடும். நாமும் கூட ஆண்டவருக்கு ஏற்ற ஜீவ பலியாக இருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் நாம என்ன செய்கிறோம்? இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இங்க 2வது பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. உங்க மனதுல என்ன செய்யணும்? நீங்கள் மறுரூபமாகணும். உங்க எண்ணங்கள் எல்லாம் மாறணும். உங்கள் எண்ணங்கள் சீர் பொருந்தணும். கெட்ட எண்ணங்கள் மாறணும். ஹல்லேலூயா. தீய எண்ணங்களை விட்டு ஒழியணும். உங்களுடைய சரீரத்திலிருந்து உங்களுடைய ஆத்மாவிலிருந்து கெட்ட எண்ணங்கள் மாறணும். ஹல்லேலூயா. மாறினால் ஒழிய நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தால் ஒழிய, நீங்கள் கரைதரையற்றவர்களாய் வந்தால் ஒழிய உங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் நான் எதை சொல்றேன்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. மாயை போல வேஷம் போடாதீங்க. அல்லேலூயா. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக. ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? ஆண்டவருக்கு எப்படி செஞ்சா என்னுடைய ஆராதனையை ஆண்டவர் கேட்பாரு? எப்படி நான் ஆராதிச்சுனா, எந்த மாதிரி இருந்து எப்படி ஆராதனை செய்தா ஆண்டவர் என்னுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வார், என்மேல் பிரியமா இருப்பார். 2 பேர் காணிக்கை செலுத்தினாங்க. பாத்தீங்களா? 2 பேர் ஆதாமுடைய மகன் 2 பேர் காணிக்கை செலுத்தினாங்க. ஆதாமும் பார்க்கும் பொழுது யார் செலுத்தினாங்க? ஆபேலும் காயின்னு செலுத்தினாங்க. 2 பேரும் ஆண்டவருக்கு தான் செலுத்தினாங்க காணிக்கை. ஆனாலும் யாருடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார்? ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே என்ன காணிக்கை? என்ன ஆண்டவருக்கு தகுந்த ஆண்டவருக்கு என்னதான் வேணும்? தகன பலிக்கு ஆடுதான் வேணுமே ஒழிய காய்கறியை வச்சு ஆண்டவர் பலியை செலுத்துறதுக்கு ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. நீ என்ன செய்திருக்கணும்? காயினும் ஆபேலிட்டு இருக்கிற ஆட்டை ஒண்ணு விலைக்கு காய்க்கு பதிலாக ஆட்டை வாங்கி என்ன செய்திருக்கலாம்? 2 பேரும் ஆட்டை கொண்டு போயிருந்தாங்கன்னா 2 பேருடைய ஆட்டையும் ஆண்டவர் வாங்கி இருப்பாரு. 2 பேருடைய படியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை கேட்டாலும் நான் எங்கிட்ட இருக்கிறதா செலுத்துவேன் அப்படின்ட்டு நம்ம போகக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமுள்ள காணிக்கையை, ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையை, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. எப்படியும் வாழலாம் என்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கூட்டமாய் நாம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுவா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நாம் தேவனுடைய சித்தமும் பரிபூர்ணமும் பிரியமும் என்னவென்று அறிந்து பகுத்தறிய வேண்டும். ஹல்லேலூயா.
நம்மை நாமே நிதானித்தறிய வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஆராதனையின் மேலே பிரியப்படுகிறார். அந்த ஆராதனை தான் புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார், கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஹல்லேலூயா. இப்படி கனினா என்ன அப்படின்னு கேட்கறீங்கன்னா வச்சுங்க, ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்து எப்படி இருந்தாரு? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பா இருந்துங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பு இருதயத்திலிருந்து அன்பா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்து நமக்கு நாம பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாருங்க? சிலுவையில மரித்தார். நாம் அக்கிரமக்காரர்களா இருந்த போது கிறிஸ்து நமக்காக மரித்து எப்படி தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையே ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர்களை மன்னித்தார். எதனால மன்னித்தார்? அன்பினாலே மன்னித்தார். ஹல்லேலூயா. அவர்களை என்னவாக நினைத்தார்? குழந்தையாக நினைத்தார். தான் பெற்ற பிள்ளையாக நினைத்து என்னுடைய பிள்ளையை மன்னித்திருங்க பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆகவே இந்த ஆண்டு இப்படி கிறிஸ்து அன்பிலே இருந்தது போல நாமும் அன்பிலே நடக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, நாம பரிசுத்தவான். என்னவான்? நாம் எல்லாரும் யாராவா இருக்கிறோம்? பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவ பிள்ளைகளா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் நீங்களும் நானும் என்னவாக இருக்கிறோம்? பரிசுத்தவான்களா இருக்கிறோம். ஆகவே நாம ஆண்டவர் புத்தி சொல்லுகிறார், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க பேர் என்னன்னு தான் இருக்குது. உங்க மேல நீங்களும் நானும் என்ன பேரு? பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். ஆனா என்ன பேரு வரக்கூடாது உங்களுக்குள்ள? வேசித்தனம், வேசித்தனக்காரன், வேசித்தனக்காரி அப்படின்னு சொல்லக்கூடாது. மற்ற எந்த அசுத்தமும், இவ அசுத்தன், இவ அசுத்தமானவள் என்று நம்மை பற்றி பேரு, அவ திருடி, அவ கொலகாரி, அவ பொய்காரி, அவ சண்டைக்காரி என்கிற பேரு நமக்குள்ள, நம்ம பட்ட பேர் ஏதாவது இருக்கக்கூடாது. அப்படி வரக்கூடாது. சண்டைக்காரி, கோபக்காரி, திருடி அந்த மாதிரி வரக்கூடாது. நாம் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. உங்க பேர் பட்ட பேர் என்ன? ஆண்டவர் பிள்ளை, அந்த அம்மாவா, நல்ல பொண்ணுங்க, நல்ல அம்மாங்க, நல்ல பொண்ணுங்க, நல்ல குழந்தைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம பேர் பட்ட பேர் அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. மற்றபடி கெட்டவா பார்க்கும்பொழுது நம்மளை பார்த்து அவ்வளா அப்படி இப்படின்னு சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. அதே மாத்திரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது வம்பு பண்றவர்களா இருக்கக்கூடாது. புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஹல்லேலூயா. வம்புக்குனே ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. வம்பு பண்றவங்களே இருப்பாங்க. அந்த வம்பு பண்ணுகிறது கெட்ட மரம். ஹல்லேலூயா. நீங்க வம்பு பண்ணீங்கன்னா நீங்க கெட்ட கனியை கொடுக்குறீங்க, வம்பு கனியை தர்றீங்க. ஹல்லேலூயா. புத்தியீனமான பேச்சு, தேவையில்லாத பேச்சு, சம்பந்தமே இல்லாத பேச்சு. ஹல்லேலூயா. ஒரு அறிவு பார்க்கும் பொழுது அது ஒண்ணுக்குமே ஆகாத பேச்சை நீங்க சொல்றது. ஹல்லேலூயா. அங்க மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சு, அந்த புத்தியீனமான பேச்சும் பரியாசமும், மற்றவர்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. கேலி பண்றதுக்கான காரியங்கள் தகாதவைகள். அதுக்கு பதிலாக என்ன செய்யணுமா? சோத்திரம் செய்தலே தகும். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறார், நீங்க வம்பும் பார்க்கும்பொழுது வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை, வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம் தகாதது, அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணுமா? சோத்திரம் செய்தலே தகும். இரண்டாவது பார்க்கும்பொழுது 5ஆம் வசனம், விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பொருளாசை, அது வேணும், இது வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும் என்கிறது ஒரு பொருளாசை. ஹல்லேலூயா. பொருளாசைவே உலக பிரகாரமான காரியத்தையே நீங்க நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு அந்த காரை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த மாளிகையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி இந்த தங்கம் நிறைய வாங்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த கோல்டு நான் 10 பவுன் வாங்கி நான் சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, அது வாங்குறதுக்கு எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுகிறது ஒரு விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. பொருளாசையாகிய பொருளாசை, பொருள் மேலேயே ஆசை. நான் பொருள் மேல ஆசை இல்லாததுல வேண்டியதில்லை. தேவையான பொருள் இருந்தா போதும். தேவைக்கு அதிகமாய் வேணும்னு சொல்றது அது பொருள் ஆசை. ஹல்லேலூயா. வண்டி வாங்குறதும் அது ஆசைதான். நான் 2 லட்சம் ரூபாய்க்கு
வண்டி வாங்கி ஓட்டணும், எல்லாருக்கு முன்னாடி குனிஞ்சிட்டு ஓட்டணும், என்னுடைய மனைவி என் முதுகு மேல உட்கார்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது என்னதுங்க? பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. கார்ல போகிறது நல்லதுதான். 1 கோடி ரூபாய் அல்லது 4 கோடி ரூபாய் கார்ல 2 பேர் மட்டும் போகணும், அந்த மாதிரி கார்ல தான் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குறது. நான் என் மகனுக்கு தனியா வேணும், பிள்ளைக்கு தனியா வேணும், பேரனுக்கு நாளைக்கு வாங்கி வச்சுட்டு போறேன். அதெல்லாமே என்னதுங்க? பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. அதுதான் சொல்ல, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாய் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்ன செய்யாது, மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உலகம் என்று சொல்லி உலகத்தையே கட்டிப்பிடித்து அழுகாதீர்கள். ஒரு நாள் உலகம் உங்களை கைவிடும். அல்லேலூயா. எத்தனை வருஷம் வாழ்வீங்க? மீறினால் 100 வருஷம் வாழ்வீங்க. 101வது வருஷம் போவீங்க. நீங்க உங்களுடைய உடலை விட்டு போகும்போது நீங்கள் சேர்த்து வைத்தவைகள், நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கினவைகள் எல்லாம் எங்கே போகும்? அது இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க அதை விட்டு கடந்து போவீர்கள். அல்லேலூயா. ஆகவே அது ஒன்றுக்கு உதவாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால், நீங்கள் மனம் திரும்பி இருப்பீர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு போவீர்கள். பொருளாசையை வைத்தே நீங்க அதை வைத்தே பொருளாசை, அது வேணும் இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டால் நீங்க பரலோகம் போகவே முடியாது. மனம் திரும்பினால் உடனே பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அது ஏழையா இருந்தாலும் பரலோக ராஜ்யம், அவன் பெரிய பணக்காரனா இருந்தாலும் பரலோக ராஜ்யம். ஆனா மனம் திரும்பாவிட்டால் கோடீஸ்வரனா இருந்தாலும் போக முடியாது, பிச்சைக்காரனா இருந்தாலும் போக முடியாது. அல்லேலூயா. ஆகவே நமக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களை, கெட்ட காரியத்தை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். அல்லேலூயா. எபேஸ் அதே 8ஆம் வசனத்தை படிக்கும்போது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முதலாவது என்னவா இருந்தோம்? பரிசுத்தவான்கள் என்று உங்களுக்கு ஆண்டவர் பேர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க சண்டைக்காரி அது இதுன்னு சொல்லி உங்க பட்ட பேரு கெட்ட பேரா வராதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்க. 2வது சொல்லுறார், நீங்கள் அந்த பார்க்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்க என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று பேர் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய வெளிச்சத்தை அந்தகாரப்படுத்தாதேயுங்கள். அல்லேலூயா. ஐதா சொல்லுகிறார், அவர் பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நம்முடைய வாழ்க்கையில தான் ஆண்டவருடைய நம்முடைய கனியை வெளிப்படுத்த வேண்டுமே ஒழிய, நான் புதுசா ஏதோ ஒரு கனியை கொடுக்கறதுனால மனசு ஆண்டவருக்கு முன்பாக நாம இருதயத்தின் ஆழத்திலிருந்து தான் உண்மையா இருக்க வேண்டும் ஒழிய நடிக்க கூடாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒத்த வேஷம் தரிக்காதிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கனியற்ற வாழ்க்கை எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த உங்க கனியை கெடுக்கக்கூடிய ஏதாவது இருந்தனா அதை அப்புறப்படுத்துங்கள், கடிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க பரிசுத்தத்திற்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துச்சுன்னா அதை என்ன செய்யுதுங்க? கடிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண் உனக்கு இடையூறா இருந்தா அந்த கண்ணை என்ன செய்துரு? வேடிக்கை போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்திலே போய் வேவுதை காட்டிலோ ஒற்றை கண்ணனாய் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது நலமாய் இருக்கும். 2 கையுடையவனாய் நீ நரகத்தை, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால், சொல்லி பார்க்கிறேன், என்னால முடியல, நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் முடிவு பண்றேன், ஆனா என்னால போனாவே பாவம் செஞ்சிடறேன் அப்படின்னா, எது உனக்கு பாவம் செய்யுது? அதை முதல்ல தரிச்சு போடு, வெட்டி போடு, பிடுங்கி போடுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கின உன் கையை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் பரலோக நரகத்திலே போய் வேதனைப்படுவதை பார்க்கலாம், ஒற்றை கையுடையவனாய் நீ பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது நலம். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார் ஆண்டவர். என்ன சொல்றார்? நம்முடைய வாழ்க்கையில எது நம்முடைய பரிசுத்தத்திற்கு இடையூறா இருக்குதோ அதை கடிந்து கொள். அல்லேலூயா. ஆகவே கடிந்து கொள், அப்புறப்படுத்து. பரிசுத்தத்துக்கு தடையா இருக்கிற அசுத்தமான காரியங்களை உன்னை விட்டு அப்புறப்படுத்து. டிவினால நீங்க பாவம் செய்கிறீங்களா? அந்த டிவியை என்ன செய்யுங்க? ரீசார்ஜ் பண்ணாம விட்டுருங்க. அல்லேலூயா. அல்லது செல்போனால நீங்களுடைய அந்த செல்போன் உங்களை பாவத்துக்குள்ள உட்படுத்துதா? அந்த செல்போனை தூக்கி வீசிட்டு, ஆண்ட்ராய்டு போன் தான் உங்களை பாவத்துக்குள்ள உட்படுத்துதா? ஆண்ட்ராய்டு போனை தூக்கி வீசுங்க. என்ன போனை யூஸ் பண்ணுங்க? பட்டன் போனை யூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. அதே போல ஒவ்வொரு காரியம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியம் எது இடரல் உண்டாக்குதோ அதை தூக்கி போடு, அதை கடிந்து கொள். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ பரிசுத்தவான், நீ ஒளி வெளிச்சத்தின் பிள்ளை, நீ என்னவா இருக்கக்கூடாது? அசுத்தன் என்று பேர் எடுக்காதே, நீ அந்தகாரத்தின் பிள்ளை என்று பேர் எடுக்காதே, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பார்க்கும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை படிக்கும் போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14 14ஆம் வசனத்துல இருந்து
போதும். அல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிறது ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிற கனி. என்ன கனி? உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அந்த வார்த்தையை, அந்த கனியை எதிர்பார்க்கிறார். நீங்களும் என்ன செய்யணும்? நீங்க எப்படி உங்க மேல அன்பா இருக்கிறீங்களோ அதே போல மற்றவர்கள் மேல நீங்கள் அன்பா இருக்கிறீங்க. முதலாவது சொல்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உங்க எதிரியில முதல்ல எதிரியை நீ அன்பாயிரு. எதிரியின் இடத்துல நீ அன்பா இருந்தீங்கன்னா எல்லாத்திடத்தையும் நீ என்னவா இருப்ப? அன்பாய். உனக்கு ரொம்ப பிடிக்காத எவனும் யார் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதவங்களோ அவங்க மேல நீங்க அன்பா இருந்தீங்கன்னா நீ எல்லாத்திடத்துலயும் என்னவா இருப்பீங்க? அன்பா இருப்பீங்க. உங்களை யார் துரோகின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க மேல நீங்க அன்பா இருந்து பாருங்க, நிச்சயமா உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. உங்கள் மேல ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்களுக்கு சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன செய்ய? ஆகாரம் கொடு. நீ அப்படி ஆகாரம் கொடுக்கறதுனால நீ ஒரு நன்மை பெற்றுக் கொண்டாய், அவன் மேலே எரிகிற தழலை குவிப்பாய். அல்லேலூயா. அதற்குண்டான பிரதிபலனை நீ 1000 மடங்கு திருப்பி பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய சத்துரு யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதவங்க அவங்களுக்கு பார்த்து முட்டாய் கொடுங்க. அல்லேலூயா. யார் உங்களுக்கு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க அவங்களுக்கு போய் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க, அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 15 வசனம், நீங்கள் நானே படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. நீங்க சண்டை பண்ணிக்கிட்டு ஒருத்தன் உங்க எதிரி அவனை போய் நீ நல்லா இருந்து சொன்னீங்கன்னா அவன் வெக்கப்பட்டுருவான். அல்லேலூயா. அவன் மூஞ்சி தொங்க போட்டுட்டு போயிடுவான். நீங்க போய் அவன் ஒரு வார்த்தை பேசினா நீங்க 2 வார்த்தை பேசி பாருங்க, என்ன ஆகும்? சண்டை கலவரம் ஆயிரும். அதே சொல்ல, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் என்றால் ஒருவருக்கோ வாயினால பேசினீங்கன்னா அழிந்து போவீங்க, அடிதடி போவீங்க. வாய் அடிதடியாகும், வாய் வார்த்தை முத்தி போய் அடிதடியாகும், அடிதடி முத்தி போய் கொலை ஆகும். அல்லேலூயா. அதான் சொல்லுற, பட்சித்தீர்கள் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆவிக்கு ஆண்டவருக்கு பிரியம் இது, அதை பார்த்து நீங்க நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆவியின் கனியோ என்னவென்றால், அல்லேலூயா, கலாத்தியர்ல படிக்கிறோம் 5 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி என்னவென்றால் அன்பா இருக்க வேண்டும். இரண்டாவது, எந்த சூழ்நிலையில சந்தோஷமா இருக்க வேண்டும். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க வீட்டுல சண்டை வருதா, அது எதனால வருது என்று அறிந்து ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் உங்க மனைவி சண்டைக்காரியா இருந்தால் கணவன் என்ன செய்யணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். வீட்டுக்காரன் சண்டைக்காரனா இருந்தால் மனைவி சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சமாதானம் பண்ண போனோடனே சமாதானம் இல்லை, அவங்க பேசும்போது நீங்க அமைதியா இருந்து, அல்லேலூயா, அமைதியா இருந்து, நற்குணமா இருந்து, அமைதியா இருந்து, நீங்க ஒன்னா அமைதியா இருக்கணும். இல்லைன்னா பேசாம வெளியில போயிட்டு அவங்க கோபம் தீரு வரை காத்திருந்து உள்ள வந்து பொறுமையா எடுத்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, எடுத்துடனே அடிதடி போடக்கூடாது. நிறைய பொறுமை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எடுத்துடனே எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. கூடுமான வரை பொறுமையை கையாள வேண்டும். நீடிய பொறுமை நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னொரு செய்வாங்க, எடுத்துட்டு வெளியிலிருந்து வருவாங்க, திடீர்னு வந்து ஏதாவது ஒண்ணு பேசிட்டா எடுத்துடனே அவங்க பேச்சு கேட்டுட்டு அவங்க சொல்ல வேண்டிய என்ன தலை எது வாழு எதுன்னு தெரியாம யாராவது சொன்ன தனக்கு பிரியமானவர்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க பாருங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த முகாந்திரம் தெரியாம போய் என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க. தலையும் தெரியாம வாழும் தெரியாத ஒன்னும் தெரியாம போடுவாங்க. அந்த மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது? நீடிய பொறுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தயவு இருக்க வேண்டும். நமக்குள்ள தயவு இருக்கணும், நற்குணம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், சாந்தம் இருக்கணும், இச்சையடக்கம் இருக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய கனி ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை. அல்லேலூயா. தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி. அதே இல்லாம நீங்க எந்த கனியை கொடுத்துட்டு இருக்கிறீங்க என்று யோசித்து பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகளை நாம வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறது 9 கனியா 7 கனியா? எவ்வளவு கனி? 9 கனி. ஆனா நம்ம கொடுக்கிற கனி எத்தனை கனி? 18 கனி டபுளா கொடுத்துட்டு இருக்கிறோம். அது ஆண்டவருக்கு கேட்ட கனியா? ஆண்டவர் கேட்கிற கனியா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனியா? இல்ல. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் 9 கனி தான் கேட்டீங்க, நான் 18 கனியாவே தரேன், ஏத்துக்குங்க. என்ன முடியாது. அல்லேலூயா. நான் கேட்கறது நல்ல கனி, நீ கேட்கறதோ
கெட்ட கனிகளை கொடுத்துட்டு இருக்கிற. அல்லேலூயா. டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா 1000 மடங்கு கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கனியை, ஆவின் கனியை எதிர்பார்க்கிறார். கனியற்ற வாழ்க்கையை வாழ்வது வேஸ்ட். அல்லேலூயா. அதே போல தீத்து 3ஆம் அதிகாரம் 14 வசனத்தை படிக்கும்போது, தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், கிரியைகளை செய்ய பழக வேண்டும். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய பழகணுமாமா? நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். அல்லேலூயா. அத சொல்றார், நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். நம்முடைய கனி, நாம நல்ல கனியை கொடுக்கணும்னா நல்ல கிரியைகளை செய்ய. இத்தனை நாளா நான் பொய்காரனா இருந்தேன், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்? பொய் சொல்ல மாட்டேன். இன்னும் இத்தனை நாளா நான் சண்டைக்காரியா இருந்தேன், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்? சண்டை போடாம இருக்க நான் பழகிறேன். ஏற்கனவே எங்க அப்பா சொல்லியிருப்பாரு, ரெண்டு மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை அடிக்கடி வந்துட்டே இருந்தது. மந்திரவாதிகிட்ட கேட்டு மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு வந்து பாக்குறாங்க, ஒரு நாள் கூட அந்த மந்திரம் என்ன செய்யல, பழிக்கவில்லை. ஆகவே எல்லாரும் கோயிலா போயிட்டு குளங்குளமா போய் எல்லா இடத்திலும் போயிட்டு வந்தாங்க. ஆனாலும் அந்த சண்டை போடுகிறது மாமியாளுக்கும் மருமகளுக்குள்ள சண்டை நிக்கவே இல்லை. கடைசியில சரி, ஒரு டாக்டர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த டாக்டர் கிட்ட போனீங்கன்னா மாமியாள் மருமகளுக்குண்ட சண்டை, எந்த சண்டையா இருந்தாலும், மாமியார் மருமகளா இருந்தாலும், அண்ணன் தம்பி சண்டை, எந்த அக்கா தங்கச்சி சண்டை எதுவா இருந்தாலும், ஒரு மாதத்திலே அந்த சண்டையை தீர்த்து கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க. அந்த டாக்டர், என்ன மந்திரத்தினால முடியாதது டாக்டர்னால முடியுமா? என்ன மாத்திரை மருந்துனால சரி செய்யப்படும் அப்படின்னு போட்டிருந்தது. அப்புறம் சரி அப்படின்ட்டு ஒரு மாமியாலும் மருமகளும் போறாங்க. என்ன மாமியா வந்து மருமகளுக்கு தெரியாத மாமியா ஒரு நாள் போறாங்க. டாக்டர், எங்க மருமகளுக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது. நான் என்ன செஞ்சாலும் மருமகனை பேசிட்டே இருக்கிறாங்க. நானும் பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவங்க ஏதாவது வம்பு கிழத்து என்னை பேச வச்சிடறாங்க. அதனால எனக்கு இந்த சண்டை வராதுக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த டாக்டர் அந்த மாமியாவுக்கு மருந்து கொடுத்தாங்க. என்ன சொன்னாருன்னா, உங்க மருமகன் உங்களுக்கு சண்டைக்கு வரும்போது நீங்க என்ன செய்யணும், நான் கொடுக்குற இந்த டானிக்க ஒரு மூடி, இந்த மூடி ஃபுல்லா எடுத்து ஊத்தி இதுல 10 ml ஊத்தி, அந்த மருமகள் என்ன பேச்சு ஆரம்பிக்கிறாள்ல, சண்டைக்கு ஆரம்பிச்சு அது முடிக்க வரைக்கும் வாய்க்குள்ளேயே வச்சிருங்க. பல்லுல படாம, பல்லுலையும் படக்கூடாது, ஒழுங்கவும் செய்யக்கூடாது. அந்த 10 ml டானிக்கைய சண்டை முடிய வரைக்கும் வச்சிருந்து, சண்டை முடிஞ்சதுன்னு தெரிஞ்ச உடனே முழுங்கிக்க அப்படின்னு சொல்லி மாமியாவை அனுப்பிச்சுட்டார் வீட்டுக்கு. அதே போல மருமகளும் ஒரு நாள் போறாங்க. பார்க்கும் பொழுது அது என்னாச்சுன்னா, திடீர்னு மருமக ஒரு நாள்லாம் போகல. அந்த அம்மா திடீர்னு எப்பவும் போல சண்டை வரும்ல, அடுத்த நாள் இந்த டானிக்கை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த மருமக வம்புக்கு இழுத்து பாக்குறா. மாமியா என்ன செய்யல, சண்டைய பேசவே இல்லை. இந்த மருமகளுக்கு திடீரென்று ஒரு ஷாக் ஆயிருச்சு. என்னடா, ஒன்னு பேசணும்னா 4 பேச வேண்டிய மாமியார் இப்படி அமைதியா இருக்கிறாங்களே அப்படின்னு என்னென்னமோ பேசி பாக்குறா. அன்னாலும் ஆண்டுங்கிற பொம்பளை ஒண்ணுமே சொல்லல. வா, என்ன காது செவிடாக்கி போயிடுச்சா, காது கிட்ட போய் கேட்கிற இவளேன்னு சொன்னா, ஆனாலும் ஒண்ணுமே கேட்கல. பார்க்கும்போது பரவாயில்லையே, என்னங்க சரி போய் வலியமா போய், மாமியாரே, அத்தை என்னாச்சு அத்தை, உங்களுக்கு என்ன காது கேட்கலையா, உங்களுக்கு இத்தனை பேசுறனே, உங்களுக்கு அறிவு இருக்குதா, சொரணை இருக்குதா, சூடு இருக்குதா, எல்லாமே கேட்டு பார்த்துட்டா. ஆனாலும் என்ன செய்யல. இல்ல, நானு உன்னை மாதிரி தான் நானும் அப்படி இருந்தேன். ஆனா நேத்து போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி டானிக்கை வாங்கிட்டு வந்து, அந்த டானிக்கை குடிக்கும் போது இப்படி சொன்னாரு, டானிக்கை குடிச்சா, அந்த மருந்து குடிச்சீங்கன்னா 1 மாசத்துக்கு குடிச்சீங்கன்னா நீங்க சண்டையில இருந்து சண்டைக்காரியா இருக்க மாட்டீங்க, நல்ல பொம்பளையா மாறிடுவீங்கன்னு சொன்னாரு. அதனால வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ண, நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி மாமியா மருமகிட்ட சொல்ல, அப்படின்னா நானும் அந்த மருந்தை போய் வாங்க போகிறேன் என்று சொல்லி அந்த அம்மா போய், மருமகளும் அடுத்த நாள் அதே டாக்டர்கிட்ட போய், மாமியா, நான் டாக்டர், எங்க மாமியாவுக்கு நீங்க கொடுத்தீங்கல்ல அதே மருந்தை எனக்கும் கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி வாங்கி, அவரும் அதே மாதிரி சொல்றாங்க. மாமி ஏதாவது சண்டை இழுக்கிற மாதிரி இருந்தனா அதே சமயத்துல நீ அந்த 100 ml இந்த 10 ml டானிக்கை வாய்க்குள்ள வச்சு பல்லுல படாம வச்சு இருந்து முழுங்காம, அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டானிக்கை முழுங்கி ஒரு மாசம் குடிச்சிட்டு இருந்து வா, எப்படி இருக்குன்னு சொல்லு ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் குடிச்சாங்களாம். பார்க்கும்போது 1 மாசத்துல சண்டையும் காணோம், ஒன்னையும் காணோம். கடைசியில ரிசல்ட் போய் காமிக்க போறாங்க டாக்டர் கிட்ட. ஏன் போன உடனே டாக்டருக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, இந்த 2 வாயாடிகளும் என்னன்னா பண்ணாளுகளோ, அடிச்சு குடி போட்டாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போய் என்னாச்சு, ஒன்னும் இல்லைங்க டாக்டர், நல்ல செய்தி சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்ல. என்ன நல்ல செய்தி? பார்க்கும் பொழுது, நீங்க கொடுத்த மாத்திரை மருந்து நல்லா வேலை செஞ்சதுங்க டாக்டர். பார்க்கும் 1 மாசமா எங்க வீட்டுல சண்டையும் கிடையாது, வழக்கம் கிடையாது, சமாதானமா இருந்தோம். என்ன டாக்டர் கொடுத்தீங்க அந்த மருந்தை அப்படின்னு சொல்லி ஊர் பூரா அந்த மருந்து ஃபேமஸ் ஆகி போச்சு. அல்லேலூயா. அது எல்லாரும் வாங்கி குடிச்சு அந்த ஊரே சமாதானம் உள்ள ஊரா மாறிச்சு. கடைசியில அது என்ன அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போய்
என்ன டாக்டர் நீங்க விசித்திரமான ஒரு டாக்டரா இருக்கிறீங்க, யாருனாலே முடியாததை நீங்கள் சாதித்து காட்டியிருக்கிறீர்களே, என்ன உங்களுக்கு என்ன மந்திர மாதிரியும் வச்சிருக்கீங்களா, என்ன மருந்துல என்ன அவ்வளவு கண்டென்ட் வச்சிருக்கீங்க, எந்த எந்த அதிகமா கொடுத்துருக்கீங்க, ஏதாவது தூக்க மாத்திரைக்கு இதெல்லாம் கலந்து வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கூட கேட்டாங்க. ஆனா ஒண்ணு இல்லப்பா, வெறும் சக்கரை தண்ணி தான் உள்ள. வந்தவங்களுக்கெல்லாம் சக்கரை தண்ணிய டானிக் டப்பால போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல. வாய் பேசும்போது, அடுத்தவங்க பேசும்போது வாய் அடக்கி இருந்தா என்ன செய்வீங்க? சண்டை வராது. ஹல்லேலூயா. ஒரு மாசத்துக்கு பிராக்டிஸ் பண்ணா அவங்களே எப்பவும் போல நார்மலா மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்குள்ள சண்டை வருது, சண்டையே நிறுத்த முடியல. அதைத்தான் சொல்ல, பழகுங்கள், நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள். சண்டைக்காரனா இருக்கிறேன், சண்டைக்காரியா இருக்கிறேன் அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்க கூடாது. என்னால் கட்டுப்படுத்த முடியல, பழகு. ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே 2 பேதுரு ஒரே வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிச்சு முடிச்சிருவோம். நமக்கு ஆண்டவர் கேட்கிற, நம்மகிட்ட எதிர்பார்க்கிற கனி என்னவென்றால் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட, முதல் விசுவாசத்தோட இருக்கணும். இரண்டாவது விசுவாசத்துல தைரியம் இருக்கணும். தைரியத்தோட ஞானம் இருக்கணும். ஞானத்தோட பொறுமை இருக்கணும். பொறுமையோட தேவ பக்தி இருக்கணும். தேவ பக்தியோட தேவ சகோதர சிநேகம் இருக்கணும். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்க. அது எல்லாமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்ன வச்சுட்டு ஒன்ன கடைபிடிச்சிட்டு ஒன்ன விட்டுறக்கூடாது. எல்லாமே எல்லோரும் பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இருந்ததுன்னா, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவளுமா இருக்க ஒட்டாது. கனியற்ற வாழ்க்கையுடையவர்களா இருக்கவே மாட்டீர்கள், கனியுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இவைகள் இல்லாதவன், இந்த கனி இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்க என்ன சொருகி போன குருடன்? கண் சொருகி போன, கண்ணு போன குருடன் போல அதைவே தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க குருடனை போல இருக்கிறீங்க. பாருங்க, கண்ணை பூனையை போல. நீங்க பூனை பால் குடிக்கும் போது என்ன செய்யுமாமா? கண்ணை மூடிட்டு பாலை குடிக்குமாமா. என்ன எதனாலனா, கண்ணை மூடிட்டுனா உலகமே இருண்டுருச்சு, நாம திருடி குடிக்கிற பாலை யாருமே பார்க்கல அப்படின்னு அது கண்ணை மூடிடுச்சு. அது கண்ணை மூடிச்சுன்னா அதனுடைய பார்வைக்கு என்னவாக இருக்கும்? உலகமே இருண்டு போன மாதிரி தான் இருக்கும். ஆனா அது நினைச்சுக்கும், உலகமே இருண்டு போச்சு, நம்மளை யாரும் பார்க்கல, நாம குடிக்கிற பால் திருட்டு பாலை யாரும் பார்க்கலன்னு. அப்புறம் குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பால் வாங்கி வச்ச பொம்பளை இடுப்போட சேர்த்து அடிக்கும் போது தான் தெரியும், நமக்கு தான் அந்த உலகம் இருட்டா தெரியுது, மற்றவர்களுக்கெல்லாம் வெளிச்சமா தான் இருக்கிறது, நாம பகல்லையே நாம திருடிட்டோம் அப்படின்னு சொல்லி அடி வாங்கிட்டு ஓடுமா. ஹல்லேலூயா. அதே போல நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் கண் சொருகி போனவர்களாய் பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழமாட்டீர்கள், இடறி விழுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கேட்ட கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், மரம் நல்ல கனி கொடாத மரம் எதுவோ அதை வெட்டி அக்னியிலே போடுவார். ஹல்லேலூயா. நல்ல கனி கொடுக்கிற மரத்தை ஆண்டவர் சொல்கிறார், அதை சுத்தம் பண்ணுகிறார், அதை பாதுகாத்து அதை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆக நம்முடைய இருதயத்திலே கெட்ட சிந்தனை, அக்கிரம சிந்தனை இருக்க வேண்டாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனியை நாம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நல்ல கனிகளாய் நல்ல மரமாய் நம்மை நட்டி வைத்திருக்கிறார். நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் நம்மை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தவான்கள் சொல்கிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது? பரிசுத்தத்துக்கு ஏற்ற நடக்க வேண்டும். ஒளியின் வெளிச்சத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை நடக்க வேண்டும். நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நாம் சத்தியம் நமக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. நாம இருளிலே நடந்தால் சத்தியம் நமக்குள்ளே இருக்காது. சத்தியத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை நிராகரிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தியத்தை உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே அற்புதம் செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களுக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குண்டான நிச்சயத்தை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே நிறைய வசனங்கள் இருக்கிறது. மனம் திரும்புங்கள். மனம் திரும்பிட்டேன்னு சொன்னா மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனியை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்னால முடியணும். ஹல்லேலூயா. எப்படி ஒரு போலீஸ் வேலை கிடைக்கணும்னா எப்படி எதெல்லாம் செஞ்சு நான் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வாங்குறோம். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண உலக பிரகாரமான வேலை, அரசு வேலை வாங்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு படிச்சு, எவ்வளவு ராத்திரி பகலா படிச்சு கஷ்டப்பட்டு வாங்குறோம். அதே போல ஆண்டவருடைய பரலோக ராஜ்யமும் எப்பேற்பட்டது? ஆண்டவர் ஈஸியானதுதான். ஆனாலும் நம்மகிட்ட என்னதை எதிர்பார்க்கிறார்? நல்ல காரியங்களை, நல்ல கனிகளை, நல்ல குணங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீ முதல்ல இருந்த மாதிரியே இருக்காத, இன்னும் பரிசுத்தமாகு, என்னுடைய பிள்ளையார் நான் என் பேரை காப்பாத்து அப்படின்னு சொல்ற. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கிறது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஆகவே நிறைய காரியங்கள் இருக்கிறது. பழகுங்கள்.
ஆண்டவர் இடத்துல சொன்ன மாதிரி சண்டையா கொலை செய்ய அந்த மாதிரி எந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. சொல்ற மாதிரி எதிரியை முதலாவது சிநேகிங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்காதீங்க. உங்க எதிரியை சிநேகிங்கள். உங்க துன்பப்படுத்துவதற்காக வேண்டுதல் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.